ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியார். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆடு வளர்ப்பை ஊக்குவிக்கிற அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில மானியங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 50% மானியம் கொடுக்கப்படுற அரசால், மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய மானிய திட்டங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கான தகவல்களையும் அதேமாரி அதை விண்ணப்பிக்கும் முறை மற்றும் அதேமாரி பார்த்தீங்கன்னா வங்கி கடனில் எவ்வளோ கொடுப்பாங்க, வங்கி கடனுடைய நிதி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, அதே மாதிரி 50% மானியம் அதாவது சொல்லியிருக்காங்கல்ல, அது எப்படி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி இதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி ஃபைனலாக வந்துட்டு இதை எப்படி அணுகணும், இதை யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறத கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய வீடியோகள், நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகேங்களா? ஓகே. பழங்கால தோட்ட ஆடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு உள்ளது. ஆடு வளர்ப்பு என்பது விவசாயிகளின் தொழிலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் விவசாயத்துடன் சேர்ந்து கால்நடை வளர்ப்பையும் விவசாயிகளின் ஊக்குவிக்கும் ஒரு புதிய திட்டம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. அதாவது திட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக தேசிய கால்நடை ஆணையத்தின் கீழ் செம்மறி ஆடு வளர்ப்புக்கென விவசாயிகளுக்கு மத்திய அரசு சிறப்பு மானியம் வழங்கி வருகிறது. விவசாயத்துடன் சேர்ந்து கால்நடை வளர்ப்பின் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசிய கால்நடை ஆணையத்தின் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனுடைய வழியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேலா? இத்திட்டம் குறித்து தலைமை கால்நடை மருத்துவரின் அதிகாரி டாக்டர் மனோஜ்குமார் அவர்களால் விளக்கம் அளித்தார். தேசிய கால்நடை மிஷனின் கீழ் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செம்மறி ஆடு வளர்ப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. அரசாங்கத்தின் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் 100 ஆடுகள் முதல் 500 ஆடுகள் வரை வளர்க்கலாம். இதில் விவசாயிகளுக்கு 50% மானியம் கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னா, தலைமை கால்நடை மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோஜ்குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசிய கால்நடை மிஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீமு கீழே செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு ஊக்குவிக்கிற வகையில வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆடுகள் வளர்த்துக்கலாம் ஒரு நபர். அதே மாதிரி 500லேருந்து 500 ஆடுகள் வந்துட்டு வளர்த்துக்கலாம். இதுல வந்துட்டு 50% மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இதுல சொல்றாரு. இப்போ 100 ஆடுகளை வளர்ப்பதற்கு ரூபாய் 20 லட்சம் வழங்கும் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 2 முறை தலா 5 லட்சம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. 200 ஆடுகளை வளர்க்கும் விரும்பும் விவசாயிகளுக்கு ரூபாய் 40 லட்சமும், 300 ஆடுகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு ரூபாய் 60 லட்சமும், 400 ஆடுகளை வளர்க்கும் நபர்களுக்கு ரூபாய் 80 லட்சமும், 500 ஆடுகளை வளர்க்க ரூபாய் 1 கோடி திட்டமும் உள்ளது. இவை அனைத்தும் 50% தள்ளுபடியில் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், விவசாயிகள் ஆகிய நீங்க எத்தனை ஆடு வளர்க்க போறீங்கள பொறுத்து தான் உங்களுக்கு மானியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு 300 ஆடு வளர்க்குறீங்கன்னா 60 லட்சம் ஸ்கீம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 400 ஆடு அதே மாதிரி 400 ஆடு வளர்க்குறீங்கன்னா 80 லட்சம், 500 ஆடு வளர்க்குறீங்கன்னா 1 கோடி. இந்த மாதிரி நீங்க எத்தனை ஆடு வளர்க்குறதுக்கு பிளான், அதாவது நீங்க வந்துட்டு அந்த இது கொடுத்துருக்கீங்களோ, அதாவது அந்த ப்ராஜெக்ட் சம்மரி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு 50% நீங்கள் எவ்வளோ வளர்க்குறீங்களோ அதெல்லாம் 50% உங்களுக்கு வந்துட்டு இது சப்சிடியாக வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ விண்ணப்பிக்கும் முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது குறித்து டாக்டர் மனோஜ்குமார் அவர்களால் கூறுகையில், இந்த ஆடு வளர்ப்பு திட்டத்தின் முழு பலன்களை பெற விவசாயத்துறையின் உத்யம் மித்ரா இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த செம்மறி ஆடு வளர்ப்பு திட்டத்தின் பலன்களை பெற விவசாயிகள் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் ஆடு வளர்ப்பு பயிற்சி கட்டாயம் பெற வேண்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா, அதாவது உத்யம் மித்ரா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உத்யம் மித்ரான்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க இந்த அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ஆடு வளர்ப்பு ஸ்கீம் பத்தி. அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க ஃபில் பண்ணி பதிவு பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்கீமை நீங்க பெறணும் அப்படின்னா நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வளர்ப்பு நிறுவனத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி கவர்மெண்டால ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பயிற்சி பெற்றிருக்கணும், பயிற்சி பெற்றில்லை. ஓகேங்களா? அப்படின்றத இங்க அழுத்தமா சொல்றாரு. அடுத்தது, இது தவிர விவசாயிக்கு 1 ஏக்கர் நிலம் இருப்பது அவசியமாகும். மேலும் இந்த நிலத்தின் மீது எந்தவித கடன்களும் இருக்கக்கூடாது. ஒருவேளை கடன்களை நிலத்தில் கீழ் கிசான் கிரெடிட் கார்டு இயங்கினாலும் அந்த விவசாயி செம்மறியாடு வளர்ப்பு திட்டத்தின் பயன்கள் பெற முடியாது. விவசாயிகளுக்கு சொந்த நிலம் இல்லை என்றால் 10 ஆண்டுகளுக்கு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து ஆடுகளை வளர்க்கலாம். அதாவது என்ன சொல்றாருன்னா, முக்கியமான பாயிண்ட், அதாவது
கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பயனாளர் வந்துட்டு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு இருக்கக்கூடாது. அதேமாதிரி 10 ஆண்டுகள் நிலத்தை ஒருவேளை நிலம் இல்லை அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு லீஸுக்கு எடுத்தோ இல்லை குத்தகைக்கு எடுத்து நீங்கள் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வங்கிக் கடன். செம்மறியாடு வளர்ப்பு திட்டத்தின் பலன்களை பெற ஆண்கள் படிவத்தின் போது செம்மறியாடு வளர்ப்பு திட்டத்தின் பலன்களை பெற ஆன்லைன் படிவத்தின் போது திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு கால்நடைத்துறையைச் சேர்ந்த குழு இதை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும். பூர்த்தி செய்த படிவம் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அனுப்பப்படும். அதன் பிறகு வங்கி நிபந்தனைகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது செம்மறியாடு வளர்ப்பு திட்டத்தின் பலன்களை பெறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் சம்மரி, நான் சொன்ன ப்ராஜெக்ட் சம்மரி வந்து நீங்கள் பேங்க்குக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு அந்த கால்நடைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் சம்மரியை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுடைய பேங்க்குக்கு இந்த லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. இப்போ 50% மானியம் சொன்னோம்ல, அது எப்படின்னா ரூபாய் 20 லட்சம் திட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பங்காக 2 லட்சம் செலுத்த வேண்டும். பின்னர் வங்கியிலிருந்து 8 லட்சம் கடனாக பெற வேண்டும். இதில் 25% தொகையை விவசாயி செலவழித்த பிறகு தள்ளுபடி செய்யப்பட்ட ரூபாய் 5 லட்சம் அவரது கணக்கில் வரவு வைக்கப்படும். திட்டம் முடிவடைந்தும் 2வது தவணையாக 5 லட்சம் தள்ளுபடி தொகை விவசாயிகள் கணக்கில் வரவு வைக்கப்படும். அதாவது 20 லட்சம் நீங்கள் ஒரு உங்களுடைய பிளான் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு 20%, 2 லட்சம் வந்துட்டு நீங்கள் 10%, 2 லட்சம் வந்துட்டு நீங்கள் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போது இந்த ஸ்கீம் வந்துட்டு இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நியூஸு. ஓகேங்களா? வந்த நியூஸு. இதை வந்துட்டு நம்ம எப்படி இருக்குதா இல்லையா, இல்லை இது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இப்படி ஒரு பிளான் இருக்குது, நான் வந்துட்டு ஆடு வளர்க்குறோம், இல்லை இந்த மாதிரி இவ்வளோ ஆடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது உங்கள் பிளானுக்கான ப்ராஜெக்ட் சம்மரி ரெடி பண்ணணும். அதாவது திட்ட அறிக்கைன்ற மாதிரி ஒரு திட்டம், அதாவது திட்டத்துக்கான ஒரு விண்ணப்பம். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி இவ்வளோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஷெட்டு போட போகிறேன், இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஷெட்டு போட போகிறேன், அதுக்கு இவ்வளோ காஸ்ட்டு, இவ்வளோ ஆடு வாங்க போகிறேன், அதுக்கு இவ்வளோ காஸ்ட், ஒரு ஆடு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் சம்மரி ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு யாராச்சும் ஆள் தெரிஞ்சிங்கன்னா ஆடிட் அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணுங்கள், இல்லை நீங்களே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சம்மரியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் சம்மரி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பேங்க்குக்கு நீங்கள் போகணும். அதாவது எஸ்பிஐ இருக்கட்டும், இல்லை இந்தியன் பேங்காக இருக்கட்டும், என்ன பேங்க் இருக்குதோ அந்த பேங்க்குக்கு நேஷனலைஸ்டு பேங்க்குக்கு வந்துட்டு நீங்கள் போகணும். ஓகேங்களா? அப்படி போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பேங்க்கில் நீங்கள் எதுவும் லோன் இருக்கக்கூடாது, உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடாது, இல்லை எந்த லோனும் வந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி இருக்கும்போது போயிட்டு நீங்கள் உங்கள் சிபில் ஸ்கோர்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிளானை திட்ட அறிக்கை வந்துட்டு அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு லோன் வாங்கினாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த பிளான் அந்த ப்ராஜெக்ட் சம்மரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. அதுக்கப்புறம் அங்கே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் அவங்கள வந்துட்டு நீங்கள் அணுகணும். அவங்கள அணுகி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சம்மரி கொடுத்துட்டு அவங்க ஒரு சைடில் வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி ஏதாச்சும் ஒன்றில் வந்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது கால சூழ்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதாவது எடுத்தவங்க கவுத்தல்லாம் ஆகிடாது, டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இது இப்படி தான் பண்ணுறது. இதை பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக அடுத்து வந்துட்டு எப்படி பண்ணால் கரெக்டாக லோன் வரும், யார் மூலிமா போனால் லோன் வரும் அப்படிங்கிறத பற்றினா ஒரு டீட்டெயில் வீடியோவில் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறேன், அடுத்த வீடியோக்களில் போடுறேன். இல்லை அப்படின்னா ஏன்னா வந்துட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ். வைக்கலாம். இது வந்துட்டு ஒரு நியூஸை வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது ஒரு மேலோட்டமான வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இது அடுத்த டீட்டெயிலாக வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. மறக்காம உங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, பர்சனலாக டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி PS4MS1 அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட நீங்கள் பர்சனலாக வந்துட்டு சேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை. See you the next video. Thank you so much.